இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நம்ம கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. இந்த பகுதியிலே ஒருவர் இயேசுவை அணுகி சொத்தை பற்றி, அதாவது தன்னுடைய சகோதரனிடம் என்னோடு சொத்தை பங்கிட்டு கொள்ள சொல்லும்படி கேட்கின்றார். ஆனால் இயேசு அதற்குரிய சரியான பதிலை கொடுத்தாரா என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயேசு என்ன சொல்லுகின்றார்? பேராசையின் மீது கொண்டிருக்கின்ற ஆர்வத்தை குறைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒருவன் வசதி படைத்தவனாக இருக்கிறான் என்பதற்கு அவன் வைத்திருக்கின்ற அந்த பொருட்கள் அல்லது செல்வங்கள் காரணமாக இருக்கப் போவதில்லை என்பதை மையப்படுத்தும் விதமாக இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். அதற்கு அவர் ஒரு உவமையையும் சொல்லுகின்றார். ஒருவன் அதிகமாக விளைச்சலை கண்டு அவனுக்கு அதிகமான பணம் வருவாய் வர இருக்கின்றது. ஆகவே அதை எப்படி தற்காத்துக் கொள்வது, அதற்கு அதை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் செய்வதாக கூறுகின்றார். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுப்புகின்றார். ஒருவேளை அவன் அதற்குரிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் அதற்குள் சேமித்து வைத்த பிறகு அன்றிரவே அவன் எடுத்து கொள்ளப்பட்டால் அந்த பணம், அந்த செல்வம் யாருடையதாக மாறுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். காரணம் என்ன? அந்த மனிதன் நினைக்கின்றான், நான் பணத்தை சேமித்த பின்பு ஓய்வெடுத்து உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தால் போதும் என்று நினைக்கின்றான். இன்று பலரும் அப்படித்தான் நினைக்கின்றோம். ஏதோ இந்த உலகத்திலே நாம் பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே வாழப்போவதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இங்கே முடிந்துவிடும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே பல நேரங்களில் உண்மையான செல்வத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக அழிந்து போகின்ற செல்வத்தை, அல்லது இன்று நம்மோடு இருக்கின்ற செல்வம் நாளை இன்னொருவரோட மாறப்போகின்ற அந்த செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால் இயேசு முட்டாளே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம் முட்டாள்களாக இருக்கக்கூடாது, மாறாக அறிவியலிகளாக, அறிவுள்ளவர்களாக இயங்க வேண்டும், உண்மை எதுவென்று அறிந்திருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உவமை என்பது வசதி என்பதை மட்டுமல்ல, அதாவது ஒருவன் செல்வமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை மையப்படுத்தும் விதமாக மட்டுமல்ல, மாறாக நாம் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இந்த உலகிலே பல நேரங்களிலே பொய்களுக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இஃப் ஐ ஜஸ்ட் ஹாவ் லிட்டில் மோர் ஐ வில் ஃபைனலி பி செக்யூர். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த சொல்லாடல் என்னவென்றால், என்னிடம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நான் இன்னும் மகிழ்ந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நான் செல்வ செழிப்புடன் இருப்பேன், இன்னும் கொஞ்சம் இருந்தால். இந்த இன்னும் கொஞ்சம் என்ற வார்த்தைகள் பேராசை நோக்கி செல்லுகிறது. நாம் இன்றைக்கு வங்கியில் பணம் வைத்திருப்பது, நகைகள் வாங்கி வைத்திருப்பது, சொத்து சேமித்து வைத்திருப்பது, இன்னும் பல இடங்கள் சேமிப்புகளை வைத்திருப்பதை கண்டு மகிழ்ந்துகின்றோம். ஆனால் பணம் சேமிப்பதனால் தவறில்லை. ஆனால் அதை நோக்கி அதற்கு பேராசையை மையப்படுத்துகின்ற பொழுது, அல்லது அதுதான் என்னுடைய வாழ்வின் மொத்தம் என்று மையப்படுத்துகின்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. காரணம் என்னவென்றால் அது நிரந்தரம் அல்ல என்பதுதான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே பேராசை என்பது நான் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறேன் என்பதை மையப்படுத்தியது அல்ல. மாறாக கடவுளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் செல்வத்திற்கு கொடுக்கின்ற பொழுது நாம் பேராசை உள்ளவர்களாக மாறுகின்றோம். ஆக கடவுளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று நம்மிடம் இருக்கின்ற பேங்க் பேலன்ஸ் அல்லது செல்வம், நகை, இவைகள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மிடம் உள்ளவற்றை பிறர் வாழ்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். சேமித்து வைத்தவைகள் அங்கே புற்றீசல் போல் அரித்து யாருக்கும் பயன்படாமல் போவதை விட பயனுள்ள விதமாக 4 பேருக்கு சென்றடைகின்ற பொழுது அது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. அதே போன்று செல்வம், இந்த உலகம் செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இடையிலே அதைவிட ஆன்மீக செல்வத்திற்கு, அதாவது சேரிட்டி, அன்பு செலுத்துவது, உதவி புரிவது, விசுவாசம் கொள்ளுதல்,
இரக்கம் கொள்ளுதல், தாழ்ச்சி, இவைகள் நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை விட உயர்ந்ததாக இருக்கிறது. காரணம், இயேசு நாம் சேமித்து வைப்பதற்கு எதிரானவர் அல்ல, மாறாக நாம் சுயநலவாதிகளாக இருப்பதற்கு எதிரானவராக இருக்கின்றார். ஆகவே திட்டங்களை இட வேண்டும் என்று இடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. மாறாக பேராசை கொண்டவர்களாக இருக்காதீர்கள் என்றுதான் அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சேமிக்கின்றவற்றை விட நம்முடைய ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோமா? என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் பயன்படுத்துகின்ற செல்வங்களை விட தேவையில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோமா? ஒருவேளை கடவுள் இன்றே என்னை அழைத்தால் எனக்குரிய செல்வம் விண்ணகத்தில் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். அவைகளை எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் பல நேரங்களிலே பேராசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நாங்கள் வாழுகின்றது சில காலம்தான் என்பதை புரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக நாங்கள் உம்மை எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.